மத்தேயு 23:23. மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! நீங்கள் ஒர்த்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசம பாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதி, இரக்கம், விசுவாசத்தை விட்டுவிட்டீர்கள். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, நீதி, இரக்கம், விசுவாசம். இதே லூக்கா 11 எடுப்போமே. லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம். நாற்பத்தி 2ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். லூக்கா 11:42. பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! நீங்கள் ஒர்த்தலாம், மறுக்கொழுந்து முதலிய சகலவித பூண்டுகளிலும் தசம பாகம் கொடுத்து நியாயத்தையும் தேவ அன்பையும் விட்டு விடுகிறீர்கள். இங்க என்ன இருக்கு அப்படின்னா, இதையும் பார்த்துங்களேன். நீதி, நியாயம், அது ரெண்டு ஒண்ணுதான். இங்க தேவ அன்பு, இரக்கம், விசுவாசம், அப்ப எல்லாத்தையும் கூட்டி சேர்த்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்க. தேவனுடைய பார்வையில் குமாரனுடைய பார்வையில் எது விசேஷித்தவைகள் அப்படின்னா, நீதி, நியாயம், தேவ அன்பு, இரக்கம், விசுவாசம். இந்த பரிசேயர்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, விசேஷித்தவைகளை முக்கியப்படுத்தாதபடிக்கு முக்கியம் இல்லாத ஒர்த்தலாம், மறுக்குழுந்து, வெந்தயம், சீரகம், தசமபாகம், ஓய்வு நாள், இதெல்லாம் என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா மேஜர் பண்ணிட்டாங்க. சோ இந்த நாள்ல இந்த வார்த்தைகளை வைத்து நாம் இந்த சத்தியத்தை, ஒரு சில சத்தியங்களை நாம் கவனிப்போம். மேஜரிங் ஆன் மேஜர் திங்ஸ். Majoring on major things. We should never major on minor things. அப்படின்னா என்ன ஆங்கிலத்தில் உள்ளது என்ன தமிழ்ல? ஆங்கிலத்துல நல்லா உள்வாங்கிக்கலாம். Majoring on major things. You should never major on minor things. அப்படின்னா எது மேஜர் அப்படின்னு ஜீசஸ் சொன்ன வார்த்தை. எது விசேஷித்தவைகள், இன்னொரு ஆங்கில NASB டிரான்ஸ்லேஷன்ல வெயிட்டான சமாச்சாரம், கனமான, விசேஷித்த, கனமான, முக்கியமானவைகள் எது அப்படின்னா நீதி, நியாயம், தேவ அன்பு, விசுவாசம், இரக்கம். அப்ப மற்றதெல்லாம் அப்படின்னா அப்ப தேவையில்லையா, விட்டுறலாமா? நோ நோ நோ, அது லெஸ் இம்பார்ட்டன்ஸ். முக்கியம், அந்த அளவுக்கு முக்கியம் கிடையாது. அந்த அளவுக்கு பரிசேயர்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, பரிசேயர்களுடைய காரியம் இயேசு கரெக்டா சொன்னார். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளை விடாதிருக்க வேண்டும். ஆகையினால விட்டுறலாண்டு இல்லை. நோ நோ நோ, அந்த கோடிக்கு போக கூடாது. நாம் எதை பார்க்கணும் அப்படின்னா, இயேசு பார்த்தது போல பார்க்கணும், தேவன் பார்த்தது போல பார்க்கணும். இவைகளையும் விட்டு விடாதிருக்க வேண்டும். ஆனால் எது விசேஷித்தது நான் சொல்றேன். இப்படி எல்லாம் சொல்லிட்டு பரிசேயர்கள் என்ன செய்வாங்கன்னா, இதை ஓரம் கட்டிடுவாங்க. நீதி, நியாயம், இரக்கம், விசுவாசம், அதெல்லாம் ஓரங்கட்டியாச்சு. அவர்களுக்கு என்ன அப்படின்னா, இந்த சின்ன 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 காரியங்களா இருக்கிறது தான் என்ன ஆகுது அப்படின்னா பெருசு. முதல்ல இந்த பரிசேயர்களை முதல்ல சொல்லிடுறேனே. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் கருத்தாய் நீங்க கவனிக்கணும். ஆவியானவர் உங்களோடு கூட பேசணும். திறந்த இருதயத்தோடு உட்கார்ந்துப்போம். மத்தேயு 23:14. மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! பார்வைக்காக நீண்ட ஜெபம் பண்றீங்கப்பா. மனுஷர் பாக்குறாங்கன்னு சொன்னா நீண்ட ஜெபம் பண்றீங்க. மனுஷர் பாக்குறாங்கன்னா உபவாசிக்கிறீங்க. மனுஷர் பாக்குறாங்கன்னா அன்னதானம் பண்றீங்க. மனுஷர் பாக்குறாங்க அப்படின்னா உங்களுடைய காணிக்கை, போக்குவரத்து எல்லாம் செய்றீங்க.
ஆனா விதவைகளின் வீடுகளை பட்சித்து போடுகிறீர்கள். இது நிமித்தம் அதிக ஆக்கினையை நீங்க அடைவீர்கள். அது என்ன? விதவைகளின் வீடுகளை பட்சித்து போடுகிறீர்கள். ஒரு பரிசேயர், பரிசேயர்கள் நல்லாவே பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிற பரிசேயர்கள் சாதாரண ஆள் எல்லாம். ஒரு ஐஸ்வர்யவனாகிய ஒரு பரிசேயன் ஒரு விருந்துக்கு யாரையே கூப்பிட்டு, ஓகே, ஒரு பரிசேயன் வச்சுக்கோ, ஒரு பரிசேயன், அவனுடைய பேர் ஏதோ ஒரு பேரு. அவனுக்கு சொந்த வீடு மாத்திரம் இல்ல, இந்த சொந்த வீடோட கூட இன்னும் 4-5 வீடு கட்டி போட்டிருக்கான். ஒரு 7 விதவை உள்ளார இருக்காங்க. ஒரு பரிசேயன் தான் வீட்டு முதலாளி, அந்த வீட்டு முதலாளியோட கூட அவனுக்கு ஒரு 4-5 வீடு, ஒரு காலனி வீடு வச்சிருக்கான். அதுல ஒரு காலனில ஒரு வீட்டுல ஒரு விதவை இருக்கிறாள், 7 விதவை. 30ஆம் தேதி ஆயிடுச்சு, ஏம்மா வாடகை வாடகை, ஐயா கொஞ்சம் முடியல, செலவாயிடுச்சு, நான் எதிர்பார்த்த இடத்துல வரல, நான் வேலை செய்யல, கூலி வேலை போறேன், முடியல, கதிர அறுத்தாதான், வயலுக்கு வேலை போனதான், பிளீஸ் பிளீஸ் வீட்டை காலி பண்ணு, வீட்டை காலி பண்ணுமா. தர்ம சத்திரம் நான் கட்டி போட்டு வைக்கல, நீ விரைவா இருந்தா அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? காசை கொடு, வீட்டை காலி பண்ணு. சரியா போச்சா? ஜெபம் ஜெபம் இவ்வளவு நீள ஜெபம். ஆதியும் நீரே அந்தமும் நீரேன்னு ஆரம்பிச்சா போகும், அது பாட்டுக்கு போ, ஒரு முளத்துக்கு போ. பரிசேயனுடைய வீட்டுல ஒரு வேலைக்கார அம்மா உட்கார்ந்துருக்காங்க. ஐயா, பையனுக்கு உடம்பு முடியல, என் புருஷனுக்கு உடம்பு முடியல, நான் ஹாஸ்பிட்டல்ல போய் கிடந்தேன், 1 வாரம் ஆச்சு, அதனால பரவாயில்ல, சரி போயிட்டு வா. 31ஆம் தேதி பரிசேயன் பாருங்க, லீகலிஸ்டிக். 7 நாள் போயிடுச்சு, 31 டிவைடட் பை இவ்வளவு, ஒரு நாளைக்கு இவ்வளவு, 7 நாளைக்கு இவ்வளவு காலி, இந்தா இதை கழிச்சுக்கிட்டு இருந்தா உனக்கு பணம். என்னங்க பணம்? 7 நாள் வேலைக்கு வரலம்மா, நோ ஒர்க் நோ பே, தெரியாதா? நோ ஒர்க் நோ பே. ஆனா தசமபாகம் அப்படின்னா தனக்கு வர்ற சம்பாத்தியம் போக்குத்துல எல்லாம் சம்பாத்தியம் டைத்து கொடுக்கணும், கரெக்டா கொடுக்கணும். அதை எண்ணி கொண்டு போய் கரெக்டா 10,000 ரூபாய்னா 1000, 1 லட்சம் அப்படின்னா 10,000 கொண்டு போய் தான். தசமபாகம் அது எதுக்கு? நான் கொடுத்தா என் பண்டகசாலையை நொப்புவார். இங்க போட்டாங்க வரும். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் தசமபாகம். மெஜாரிட்டி கிறிஸ்டியன்ஸ் புதிய ஏற்பாட்டில் இருக்கிற நாட்கள்ல ஏன் கொண்டு போய் போட்டான் அப்படின்னா, எனக்கு திரும்ப வந்துரும்ல. விதவைகளின் வீடுகளை பட்சிக்கிறவர்கள், அதெல்லாம் ஓய்வு நாள் ஜெபம், காணிக்க, ஒர்த்தலாம், வெந்தயம், சீரகம், மறுக்குழந்து எல்லாம் டான் 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 எதை விட்டாங்க அப்படின்னா, மேஜர் திங்ஸ், வெயிட்டான கனமான விசேஷித்தவைகளை, முக்கியமானவைகளை கழட்டி விட்டு இத மாதிரி இம்பார்ட்டன்ஸ் ஆன, ஃபார் எக்ஸாம்பிள் நாம் ஜான்ல தான், யோவான் 5 தான் வாசிக்கிறோம், திருப்ப வேண்டாம். 38 வருஷம் ஒருத்தன் படுத்து கிடக்கிறான் பெதஸ்தா குளத்துல. 38 வருஷமா ஒரு சப்பானி படுத்து கிடக்கிறான், பாவம். இயேசு அவனை தேடி போனார். இதான் ஜெருசலேம் பண்டிகைக்கு போயிருக்கார். எருசலேமுக்கு அவர் பண்டிகை சீசனுக்காக போயிருக்கிறப்ப ஹோலி ஸ்பிரிட்னுடைய சவுண்ட கேட்கிறார். ஃபாதர் என்ன சொல்லுங்க? இல்ல, நீ நேரா தேவாலயத்துக்கு போக வேண்டாம், ராஜாஜி ஹாஸ்பிட்டலுக்கு போறியா கொஞ்சம்? இங்க ராஜாஜி தானே, கரெக்ட் தான். அதான் பெதஸ்தா குளம். இயேசுனுடைய நாட்கள் எது பெதஸ்தா குளம்? ராஜாஜி ஹாஸ்பிட்டல். ஆண்டவரே, நான் என்ன செய்ய? ரைட், நீ சாப்பலுக்கு அப்புறம் போலாம், தொழுது கொள்ளலாம் அப்புறம் வச்சுக்க. இப்ப நான் நேரா போ ராஜாஜி ஹாஸ்பிட்டல். எங்க ஆண்டவரை போகணும்? இத்தனை நம்பர் வார்டுக்கு போ, அங்க ஒருத்தன் இருப்பான், 38 வருஷமா சப்பானி, அவனை கொஞ்சம் ரைஸ் பண்ணி எழுப்பி விடு. ஓகே,
சாப்பலுக்கு போகாம ஜீசஸ் நேரா எங்க போயிட்டாருன்னா ராஜாஜி ஹாஸ்பிட்டல் போயிட்டார். எவ்வளவோ பெட் இருக்கு, எவ்வளவோ வியாதிஸ்தர்கள் எவ்வளவு பேர் இருக்கான். கரெக்டா 38 வருஷம் அவனை பார்த்தாரு, ஐடென்டிஃபை பண்ணாரு, அவனை கூப்பிட்டாரு, அவனை எழுப்பினார், அவன் படுக்கை எடுத்து நடந்தான். வந்துட்டாங்க எல்லாம், கப்புன்னு எல்லாம் வந்து சேர்ந்துட்டாங்க. ஓய்வு நாள்ல எப்படி நீ படுக்கையை தூக்குன? சரியா போச்சா? ஏன்னா 38 வருஷமா ஒருத்தன் படுத்திருந்தானே, அவன் சுகமாயிட்டானே, நம்ம எல்லாம் அக்களித்து கழிகூற வேண்டாமா? அவன் எழுப்பிட்டானே, அது உனக்கு சந்தோஷம் இல்லையா அப்படின்னா, அது எப்படி ஓய்வு நாள்ல? ஓய்வு நாள்ல எப்படிமா நீ படுக்கையை தூக்கலாம்னா? இதுதான் பரிசேயம், இதுதான் பரிசேயம். ஜாக்கிரதை, நம்மளை அறியாமலே பரிசேயம் நம்மளை ஒட்டிக்கும், பரிசேயம் ஒட்டிக்கும். விசேஷித்தவைகளை விட்டுட்டு, முக்கியமானவைகளை, கனமான விஷயங்களை விட்டுட்டு ஏதோ ஒரு காரியத்தை பிடிச்சுக்கிறது. அதிக ஆக்கினைக்கு அடைவீர்கள் சொன்னார் ஆண்டவர். ஏன் பரிசேயர்கள் ஆண்டவர் வந்து இரக்கமற்றவர்களே, இரக்கமில்லாத சந்ததியே. பசி, வயல்ல போறப்ப பசினால கொய்து 2 தானியத்தை எடுத்து வாயில போட்டதுக்கு முடிச்சுக்கிட்டானு, முய்யும். அப்ப இரக்கம், நீதி, நியாயம், இரக்கம், தேவ அன்பு, விசுவாசம் எல்லாம் கிடையாது. முக்கியம் இல்லாதவைகளை, விசேஷித்தம் இல்லாதவைகளை, கனமானவ இல்லாதவைகளை என்ன செய்யறது அப்படின்னா முக்கியத்துவப்படுத்துறது. இதை நாம் இயேசுவினிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளணும். ஓகே, இது பரிசேயர்களை குறித்த காரியம். தேவனுடைய சாயல் என்னங்கிறத பார்ப்போம். தேவனுடைய சாயலை பார்ப்போம், குமாரனுடைய சாயலை பார்ப்போம். பிதாவுனுடைய சாயல் எப்படின்னு பாருங்க. இது திடீர்னு முளைச்சுக்கிட்டுலாம் ஜீசஸ் இல்ல, பிதாவுனுடைய சாயல், ஆதி முதலாய் பிதாவுனுடைய சாயல். எபிரேயர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம், எபிரேயர் 11ஆம் அதிகாரம். அருமையானவர்களே, இந்த தேவனுடைய சாயல், இந்த குமாரனுடைய சாயல் நாம் என்னன்னு பார்த்துட்டோம்னு வச்சுங்க, நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்களை நாம் என்ன செஞ்சிருவோம் அப்படின்னா, ஜனங்களை நாம் போற்றுவோம், அன்பு கூறுவோம், நேசிப்போம், இரக்கமா இருப்போம். எபிரேயர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம். இது பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த விசுவாச புருஷர்களை குறித்து, அவருடைய விசுவாசத்தை குறித்து நற்சாட்சி கொடுக்கப்பட்டதான புஸ்தகம். இந்த 11ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றார்கள். நற்சாட்சி கொடுத்தார் தேவன். இவர்களை குறித்து பரிசுத்த ஆவியானவர், பிதாவாகிய தேவன், எபிரேயர் 11 வரக்கூடிய ஹீரோ, எவ்வளோ ஹீரோஸ், விசுவாச புருஷர்களை அவர்களுக்கு எல்லாம் ஒரு நற்சாட்சி கொடுக்கிறதான காரியம் தான் இந்த எபிரேயர் 11. ஃபார் எக்ஸாம்பிள், ஆபிரகாம், நம்ம 2 பேரும் எடுத்துக்கோம், ஆபிரகாமே எடுத்துக்கோம், சாராவையும் எடுத்துக்கோம். விசுவாச புருஷன், அவரிடத்தில் எவ்வளோ மேன்மையும் இருக்கு, அப்ரஹாமிடத்துல விசேஷித்தவைகளும் இருக்கு, அப்ரஹாம்கிட்ட பலவீனமானவைகளும் இருக்கு. இந்த எபிரேயர் 11 என்ன வரல அப்படின்னா, என்ன வராது அப்படின்னா, ஆபிரகாமுடைய பலவீனம் எதுவுமே வராது. அவருடைய வீக்னஸ், அவருடைய தப்பு. உதாரணமா அவருடைய தப்ப சொல்லுவோமே, இப்ப தப்ப சொல்லுங்கன்னா சொல்லிவிடுவீங்களா? ஆபிரகாமுடைய தப்பெல்லாம் சொல்லணும்னா சொல்லலாமா இல்லையா? என்ன தப்பு? நிறைய காரியங்கள் இருக்கு, ஒண்ணு சொல்லுங்களேன், முக்கியமானது சொல்லுங்க. எல்லாரும் அதான் என்ன சொல்லுங்க, மனைவிய இப்படி பண்ணிட்டு போயிட்டாராங்க, இப்படி பண்ணிட்டாரு பாருங்க, அம்போன்னு விட்டுட்டு போயிட்டாரு பாருங்க. தனக்கானது என்ன செஞ்சிட்டார்? தேடிட்டார். நீ எப்படியா போ, நான் உயிரோட இருக்கணும், அதனால நீ போய் சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு போன்னு சொல்லிட்டு நேராக நட்டாத்துல விட்டுட்டு போயிட்டீங்களே, நட்டாத்துல விட்டுட்டு போயிட்டீங்களே, அம்போன்னு விட்டுட்டு போயிட்டீங்களே. இதை தேடி கண்டுபிடிங்க. இந்த எபிரேயர் 11 கண்டுபிடிச்சிருங்க. ஆனா அந்த நட்டாத்துல விட்டுட்டு போனார்ல, அந்த அம்மா ஒருத்தவங்க இருந்தாங்கல்ல, அதுதான் யாருக்கு மேன்மை? சாராளுக்கு. அத ஆவியானவர் தூக்கி 1 பேதுருல வச்சுட்டார். விளங்கிட்டீங்களா? இதையும் எடுத்துங்க, அதையும் எடுத்துங்களேன். இந்த பக்கம் கை வச்சுங்க.
1 பேதுரு 3ஆம் அதிகாரம். ஹோலி ஸ்பிரிட் காண்பிக்கிறார் பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் இந்த அம்மாவுடைய விசேஷித்தவைகளை. எது சாராள் அப்படின்னா எது விசேஷித்தது அப்படின்னா, சரி சாராள்கிட்ட வீக்னஸ் சொல்லுங்க பாப்போம். சாராள்கிட்ட வீக்னஸ் சொல்லுங்க பாப்போம். புருஷனுக்கு ஆலோசனை கொடுத்ததே யார் தான்? சாராள் தான். சரி, ஆலோசனை கொடுத்தது தப்பு. இந்தாங்க என் வீட்டு வேலைக்காரியை வச்சுக்கிட்டு நமக்கு ஒரு பிள்ளையை பெற்றுக்குவேன்னு சொன்னது அவிசுவாசம். ஒரு தாந்தோதித்தனமா ஒரு ஆலோசனை கொடுத்தா. ஓகே, அந்த ஆலோசனையை இது ஏத்துக்கிட்டது யாருடைய தப்பு? ஆபிரகாமுடைய தப்பு. இவருடைய தப்பு, அவருடைய தப்பு. ஓகே, சரி. அப்புறமேல அவ வந்த உடனே அவ நாச்சியார் என்ன செய்ய ஆரம்பிச்சா? ஆகார் அலட்சியமா இளக்காரமா நடத்த ஆரம்பிச்சா. சரி, அப்படி இளக்காரமா நடத்தின உடனே புருஷனை என்ன சொன்னார் தெரியுங்களா? யாரு? சாராள் என்ன செஞ்சா? புருஷனை இந்த பாருங்க, என்னங்க இந்த பாருங்க, இந்த பாருங்க, உங்க அநியாயம் பெருசுங்க, உங்க அநியாயம் பெருசுங்க. தேவன் உங்களை நியாயம் தீர்த்துருவாருங்க, உங்களை நியாயம் தீர்த்துருவாருங்க. யார்கிட்ட? புருஷன்ட்ட. அப்ப ஒரு உலகத்தான போல ஆபிரகாம் பேசியிருந்தானே, அவளை வேணும் வேணும் நானா கேட்டேன், நீ கொடுத்துட்டு இன்னைக்கு அவருடைய பேசல. ஆனா இந்த அம்மா என்ன பண்ணாங்க அப்படின்னா, அநியாயங்க, இந்த அநியாயம் உங்க மேல சுமருங்க, கர்த்தர் வருவாருங்க, கர்த்தர் உங்களை நியாயம் தீர்ப்பாருங்க அப்படின்னு. சரி, அதுதான் முடிஞ்சுச்சா? அவ திருச்சு ஓடனா. யாரு? போதுண்டா சாமி. பாருங்க, இதெல்லாம் சாராள். சாராள் 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 நம்ம என்ன செஞ்சுக்கிறோம் சொல்லுங்க அப்போ? அப்படி தூக்கி வச்சிருக்கோம். அவங்க எல்லாம் பூரணர் அல்ல, அவரெல்லாம் பூரண பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள், பூரணமான மாதிரி அல்ல. அவர்கிட்ட பலவீனங்கள், இன்ஃபர்மேட்டிவ்ஸ், வீக்னஸஸ் இருந்துச்சா? இருந்துச்சு. இவ வந்த உடனே நடத்தினா பாருங்க, தெரிச்சிட்டு ஓடனா. யாருடைய நடத்தி தாங்க முடியல. சாராள் ஆகாரை தன் அடிமை பெண்ணை கடினமாய் நடத்தினாள். கடினமாய் நடத்தினாள். அவ புடிங்கிட்டு போயிட்டா. ஓகே, இது எங்கேயாவது புதிய ஏற்பாட்டுல எங்கேயாவது சொல்லப்பட்டிருக்கா? சொல்லுங்க, சொல்லப்பட்டிருக்கா? இல்ல. ஆனா என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவன் கீழ்ப்படிந்திருந்தால் தன் புருஷனுக்கு ஒரு ஆபத்துக்கும் பயப்படாமல் தன் புருஷனுக்கு என்ன செய்தால்? நன்மை செய்தால். அதாவது ஒரு ஆபத்துக்கும் பயப்படாமல் தன் புருஷனுக்கு நன்மை செய்தால். அப்படி நீங்களும் செய்வீர்களானால் அவளுக்கு நீங்கள் என்னவாயிருப்பீர்கள்? பிள்ளைகளாயிருப்பீர்கள். அப்ப தேவனுடைய சாயல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சாராள்கிட்ட எது விசேஷித்தமானது, எது கனமானது, எது வெயிட்டானது, ஓகே, அந்த மேன்மையை சொல்லுவோம். இது அவளுடைய பலவீனம். ஓகே, அத ஆண்டவர் என்ன செய்யல அப்படின்னா, அதையே கவனிக்கல, அதே கவனிச்சுட்டு இருக்கு. நீ இப்படி செஞ்ச, நீ அப்படி செஞ்ச, இப்படி செஞ்ச. இட் இஸ் ரிட்டன். பைபிள்ல அப்படி எழுதப்பட்டிருக்கு, ஆதியாகம புஸ்தகத்துல அப்படி எல்லாம் எழுதப்பட்டிருக்கு. ரைட்டு. தேவன் அதை என்ன செய்யறார் அப்படின்னா, அதெல்லாம் ஓவர்லுக் பண்றார், காணாத ஒரு போல இருக்கிறார். எது விசேஷித்தமானது சாராள் இடத்துல? கீழ்ப்படிதல். புருஷன் எங்க போனாலும் சரி, புருஷன் போற இடத்துக்கெல்லாம் போறது, புருஷன் போற இடத்துக்கெல்லாம் போறது. ஒரு ஆபத்துக்கு பயப்படாமல் புருஷனுக்கு நன்மை செய்தவள். அவளுடைய விசேஷித்தமானது, அவளிடத்தில் கனமானது, அவளிடத்தில் முக்கியமானது. அதை தேவன் மேன்மைப்படுத்தினார். ஆபிரகாம் அவன்கிட்ட எவ்வளவு பலவீனங்கள் இருக்கு. தேவன் எதை வச்சார் அப்படின்னா, நான் வான் சொன்னேன், கல்தேய தேசத்தை விட்டு என்ன செஞ்சான்? வந்தான். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்துக்கு நான் ஒரு இடத்த சொன்னேன், வான் சொன்னேன், அப்படியே வந்தான் பார். இஸ்மவேலை அனுப்பிச்சு விடு அப்படின்னு சொன்னேன், இஸ்மவேலை அனுப்பிச்சு விட்டான். உன்னுடைய ஏக புத்திரனாகி ஈசாக்கு என்ன செய்ய? பலி செலுத்துன்னு சொன்னேன், என்ன செஞ்சான்? பலி செலுத்தினான். அப்ப அந்த விசேஷித்தவைகள் தான் எதுல ரெக்கார்ட் ஆயிருக்கு அப்படின்னா, எபிரேயர் 11ல, 1 பேதுருல. பிரியமானவர்களே, இது தேவசாயல். அப்ப குறைவுகள் இருக்கா? குறைவுகள் இருக்கு. பலவீனங்கள் இருக்கா? பலவீனங்கள் இருக்கு. தேவன் அதெல்லாம் என்ன அடிச்சுக்கிறார்? சகித்துக் கொள்ளுகிறார். அதெல்லாம் பொறுத்து கொள்ளுகிறார், சகித்துக் கொள்ளுகிறார்.
காணாதோர் போல் இருக்கிறார். எது மேன்மையா இருக்கோ அதுதான் என்ன செய்யறார் அப்படின்னா எடுத்துக்கொள்றார். இது தேவ சாயல். ஓகே, குமாரனுடைய சாயல் கூறுவோம். குமாரன் இந்த இயேசு கிறிஸ்துனுடைய சீஷர்களை குறித்து ஒரு சில காரியங்கள் சொல்றேன். அதாவது முதல்ல லூக்கா எழுதின சுவிசேஷம் 22 அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் இல்ல, முதல்ல இந்த மணவாட்டியாகிய திருச்சபை எப்படிங்கிறத நான் சொல்றேன். முதல்ல எடுங்க லூக்கா 24. லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம். இதை கவனிக்கும் பொழுது இந்த ஹால்ல இருக்கிற புருஷர்கள் ரொம்ப கவனமா இருக்கணும். அதாவது இயேசு மணவாளன், திருச்சபை மணவாட்டி. கவனிச்சுக்கிறீங்களா? இயேசு மணவாளன், திருச்சபை மணவாட்டி. இப்ப நாம் சுவிசேஷத்தில் பார்க்கிற இந்த மணவாட்டி எப்படிப்பட்ட மணவாட்டி அப்படின்னா கரை திரை உள்ள, கரைகள் திரைகளும் உள்ள மணவாட்டி. ஒரு 4-5 கரைகள் காமிக்கிறேன். அதாவது சுவிசேஷத்தில் காணப்படுகிற மணவாட்டியாகிய சீஷர்களிடத்தில் உள்ள கரைகள் திரைகள் மணவாளன் எப்படி ஹேண்டில் பண்ணார். அதுதான் புருஷர்களாகிய நமக்கு மனைவிமார்களிடத்தில் பிள்ளைகளிடத்தில் அப்படிதான். பாருங்க 1 24ஆம் அதிகாரம், 24ஆம் அதிகாரத்தில் 25ஆம் வசனம் கடைசி பார். ஒருத்தன் வாசிங்க பார்ப்போம். 25. ஓகே, என்ன மணவாட்டி சொல்லுங்க பாப்போம். என்ன எப்படிப்பட்ட மணவாட்டி? இன்னொரு வார்த்தை சேர்த்துக்கணும். புத்தி இல்லாத என்னது? புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ள மணவாட்டி. புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ள மணவாட்டி. ஓகே, அது என்ன பிரதர்? புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ள மணவாட்டி. புத்தி இல்ல, உணர்வில்லாத மந்த இருதயம் உள்ள மணவாட்டி அப்படின்னா மார்க் 8 இருக்கு பாருங்க. மார்க் 8, மார்க் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம். பதினைந்தாம் வசனத்துல பாருங்க. புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ள மணவாட்டி. இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் பரிசேயருடைய புளித்த மாவை குறித்தும் ஏரோதனுடைய புளித்த மாவை குறித்தும் ஜாக்கிரதையா இருக்கணும்பா அப்படின்னார். அப்படி அப்பங்கள் இல்லாதபடியால், எப்படிங்க? அப்பங்கள் நம்மிடத்தில் இல்லாதபடியால் இப்படி சொல்லுகிறார் என்று தங்களுக்குள்ளே என்ன செய்தார்கள்? யோசனை பண்ணி கொண்டார்கள். அதாவது இன்னும் கொஞ்சம் பாருங்களேன். 13ஆம் வசனத்துல பாருங்க. அவர்களை விட்டு மறுபடியும் படவில் ஏறி அக்கறைக்கு போனார். நல்லா கவனிங்க. படவில் ஏறி அக்கறைக்கு போனார். அவங்க அக்கறைக்கு போறதுக்கு ஆக்சுவலா புரோட்டா குருமா எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. எங்க இப்ப போறாங்க. இப்ப நாளைக்கு நம்ம ஒரு எல்லாம் ஃபேமிலியா இப்ப நம்ம டூர் போறோம்னு வச்சுங்க. எப்படிங்க? இப்படி யோசிப்போம். பிராக்டிகலா தீப்போம். நாளைக்கு நம்ம எங்க போறோம்? ஒரு டூர் போறோம். மொத்தம் இருக்கிறது 40 பேர். 40 பேருக்கு உண்டான எல்லாம் என்ன செஞ்சாச்சு? புரோட்டா, இட்லி டிஃபன் எல்லாம் செஞ்சு எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்ப எல்லாம் எதுக்குள்ள ஏறிட்டோம் சொல்லுங்க அப்போ. எல்லாம் எங்க வச்சாச்சு? இங்க செஞ்சதெல்லாம் அவ்வளவு பிரயாசப்பட்டு செஞ்சதெல்லாம் இருக்கு. இது வண்டி வந்தோடனே எல்லாம் என்ன செஞ்சாச்சு? வண்டியும் போயிடுச்சு. எங்க 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 போனுச்சு? கொடைக்கானல் போயிடுச்சு. வண்டி கொடைக்கானல் போயிடுச்சுங்க. கொடைக்கானல்ல தான் போய் என்ன செய்யறோம்? ஓகே, எல்லாம் பசி எல்லாம் எப்பா எடுன்னு கேட்டா நகை ஒன்ன பாரு என்ன பாருன்னா அதே சீன் தான் இங்க இந்த போட்டிருக்கு பாருங்க. படவில் ஏறி அக்கறைக்கும் போயிட்டாங்க. கொடைக்கானல் போயாச்சு. வண்டி போய் சேர்ந்துருச்சு. சீஷர்கள் அப்பங்களை கொண்டு வர என்ன செஞ்சிட்டாங்க? அதான் மேட்டர். கொண்டு வர மறந்துட்டாங்க. எல்லாம் செஞ்சதெல்லாம் ரெடியா இருக்கு, எல்லாம் வீட்டுல இருக்கு. கொண்டு வர மறந்துட்டாங்க. ஏய் இப்பதான் பாக்குறேன், இதான் இருக்கா பாருன்னு கேட்டா, அண்ணே என்கிட்ட ஒரே ஒரு புரோட்டா இருக்குண்ணே. போற ஒரு புரோட்டா வச்சுக்கிட்டு
சட்டி செட்டே செஞ்சு வச்சது விட்டு ஒரு புரோட்டா அப்படின்னு அவங்களுக்குள்ள என்ன நடந்துகிட்டு இருக்கெல்லாம். ஐயோ கொண்டு வர மறந்துட்டோம், பக்கரைக்கு போயாச்சு, ஒரு புரோட்டா தான் இருக்கு, இப்ப ஒரு அப்பம் மாத்திரதான் இருந்தது. இந்த டைம்க்கு அடிச்சாரு பாருங்க. அவர் என்ன அடிச்சாரு இப்ப? see the timing. அவர் என்ன சொல்றாரு? பரிசேயருடைய புளித்தமாவை குறித்து என்ன, பரிசேயருடைய புளித்தமா, ஏரோதனுடைய புளித்தமா அப்படின்னா எச்சரிக்கையா இருக்கணும். போச்சுரா மாட்டோம், தலைவருக்கு தெரிஞ்சு போச்சு, தலைவருக்கு தெரிஞ்சு போச்சு, செஞ்சு வச்சதெல்லாம் எல்லாம் வச்சுட்டு வந்துட்டோம்னு சொல்லிட்டு நம்மிடத்தில் அப்பங்கள் இல்லாதபடியால் அல்லது நம்ம கொண்டு வர மறந்துட்டபடியால் இப்படி சொல்லுகிறார் என்று தங்களுக்குள்ள என்ன செய்தார்கள்? யோசனை பண்ணி கொண்டிருந்தார்கள். இப்படிதான், நம்மள மாதிரிதான் ஜீசஸ் மனவாட்டி, ஹஸ்பண்ட் ஒய்ஃப். ஜீசஸ் காட்டு கத்தலாம் கத்தல. 5 மணிக்கு எழுந்திருச்சு இதுக்குதான் எல்லா வேலை பண்ணிட்டு இருந்தீங்களா? நைட்டு பூண்டு உரிச்சதெல்லாம் இதுக்கு, பூண்டு உரிச்சதெல்லாம் இதுக்குதானா? வெங்காயம் உரிச்சதெல்லாம் இதுக்குதானே? இதை செஞ்சு வச்சிட்டு தான் வந்தீங்களா? என்ன பொம்பளைங்க நீங்க, என்ன பொம்பளை, இத்தனை பொம்பளைங்க இருந்து என்ன பண்ணி? லுக் அன்டு ஜீசஸ், வெரி பிராக்டிகல், வெரி பிராக்டிகல். அதெல்லாம் மேட்ரே கிடையாது. அதெல்லாம் ஜீசஸ்க்கு அதெல்லாம் மேட்ரே கிடையாது. பாருங்க, இயேசு அதை அறிந்து உங்களிடத்தில் அப்பங்கள் இல்லாதபடியால் நீங்கள் ஏன் இப்படி எல்லாம் யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னும் சிந்தியாமலும் இன்னும் உணராமல் இருக்கிறதா? இன்னும் உங்கள் இருதயம் கடினமா இருக்கிறதா? ஏன்பா, நான் 5 அப்பத்தை 5000 பேருக்கு பங்கில்லையா? அல்லது 20, நான் 7 அப்பத்தை 4000 பேருக்கு பங்கிட்டு கொடுக்கலையா? ஏன் நீங்கள் இன்னும் உணராது இருக்கிறது எப்படி? இதான் மந்த இருதயம் உள்ள மனவாட்டி. ஓகே, இப்ப புருஷர்கள் நாம் சற்று புருஷன் மனைவி பிள்ளைகளோட கொஞ்சம் சற்று ஆவிக்குரியவர்களா இருக்கிறோம்னு வச்சுங்க, உணர்வு உள்ளவர்களா இருக்கிறோம். சில காரியங்கள் வெளிச்சம் அடையுது போகுது, அது நிமித்தமாய் கொஞ்சம் மந்த இருதயம் உடையவர்களா இருக்க, சும்மா அசம்பந்தம். சில மனைவிமார்களை கில்ட்ரீட் பண்ணுகிறவர்கள், சும்மா உன்னை கட்டிக்கிட்டு சும்மா ஞான சூன்யம், ஏதோ பரலோகத்தை குறித்து ஒண்ணும் கிடையாது. ஞான சூன்யம், மந்த இருதயம். இதெல்லாம் பலவீனம். மனவாளன் எப்படி மனவாட்டி டீல் பண்ணாரோ பார்க்கணும். இதான் இதெல்லாம் மேட்டர் கிடையாதுயா. சரி, மறந்துட்டா என்னப்பா, அதுக்குனால என்ன? ஏன் உங்களுக்குள்ள இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஓகே, இன்னொரு காரியம், இயேசு கிறிஸ்துனுடைய மனவாட்டியினுடைய மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16 அதிகாரம். ஒரு மனவாட்டியினுடைய பீட்டர், அந்த மனவாட்டியில ரொம்ப தலையா இருக்கிறவர், பிரதானமா இருக்கிறதான பேதுரு, என்ன அரகன்ஸ் பாருங்க, என்ன அரகன்ஸ், அதாவது அகங்காரம், என்ன ஒரு பெருமை அப்படின்னா 22ஆம் வசனத்துல, அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், இது உமக்கு நேரிடக்கூடாது, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை என்ன சொல்ல தொடங்கினான்? கடிந்து கொள்ள தொடங்கினான்ங்கிறது எல்லா மொழிபெயர்ப்பும் அப்படிதான் இருக்கு. அது ஏத்தி தாழ்த்தியெல்லாம் இல்ல. அதாவது பீட்டர் எந்த அளவுக்கு இயேசுவை ஒரு மனுஷிகமான முறையில போய் என்ன செஞ்சார் அப்படின்னா, இயேசுவை தனியா அழைச்சிட்டு போய் இயேசுவை கடிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அரகன்ஸ், பிரைட். சில சூழ்நிலைகள் அப்படி இருக்கலாம். மனைவிமார்கள் சில பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா, புருஷனே கடிந்து கொள்கிற மனைவிமார்கள், புருஷனே சில சூழ்நிலைகளில் கடிந்து கொள்கிறவர்கள். அரகன்ஸ், அதெல்லாம் அரகன்ஸ், பிரைடு, பெருமை, அகங்காரம், கடிந்து கொள்றது, புருஷனை கடிந்து கொள்றது. ஓகே, ஆக்சுவலா எனக்கு திரும்பி பேதுருவை பார்த்து எனக்கு பின்னாக போ சாத்தானே. யார் சொன்னார் சொல்லுங்க அப்போ? யார? எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ யாருக்கு வாய் கொடுத்துட்ட அப்படின்னா, பீட்டர் உனக்கு தெரியாது, எனக்கு பின்னால இன்னொருத்தன், எனக்கு பின்னாக போ சாத்தான்.
ஓகே, மணவாட்டியினுடைய பலவீனம் அவருக்கு தெரியும். இதெல்லாம் தெரியும். இன்னொரு இடத்துல மார்க் 14ஆம் அதிகாரம் இன்னொரு காரியம். மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம், மார்க் 14. ஒரு ஸ்திரீயானவள் இயேசு கிறிஸ்துக்கு என்ன செய்கிறார் அப்படின்னா, சீமோன் வீட்டிலே அவர் இருக்கையில் பெத்தானியாவில் அவர் ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற நலதத்தை உடைச்சு அவர் மேல ஊத்திட்டார். அப்பொழுது சிலர் தங்களுக்குள்ளே விசனமடைந்து, நம்பர் 1 விசனமடைந்து, இந்த தைலத்தை இப்படி வீணாய் செலவழிப்பானேன், வேஸ்ட். 5, இதை 300 பணத்துக்கு அதிகமான கிரயத்துக்கிட்டு தரித்திர கொடுக்கலாமே என்று சொல்லி அவளை குறித்து முறுமுறுத்தார்கள். இயேசுவை என்ன செய்யல? இயேசுவை குறித்து முறுமுறுக்கல. யாரை குறித்து? அந்த ஸ்திரீயை குறித்து முறுமுறுத்தார்கள். ஓகே, இப்ப என்னென்னலாம் காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு? வேஸ்ட்ங்கிறாங்க, இந்த செலவு வேஸ்ட்னு சொல்றாங்க, விசனம் அடைகிறார்கள், முறுமுறுத்தார்கள். ஓகே, இப்ப அவளை குறித்து முறுமுறுத்தாலும் இதுக்கு இடம் கொடுத்தது யாரு? இதுக்கு இடம் கொடுத்தது யாரு? ஜீசஸ். இப்ப அவளை முறுமுறுத்ததா என்ன, வேஸ்ட்னு சொன்னதா என்ன? கவனிச்சுக்கிட்டீங்களா? அவளை வேஸ்ட் முறுமுறுத்தாதான் என்ன, வேஸ்ட்னு சொன்னாதான் என்ன, விசனம் அடைந்ததா என்ன? அப்ப அங்க ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருக்காருல்ல, அப்ப நான் இதுக்கு தகுதி இல்லைல்ல, இந்த தைலத்துக்கு நான் தகுதி இல்லைல்ல, எல்லாம் முறுமுறுக்கிறீங்கல்ல, விசனம் அடைகிறீங்கல்ல, இது கூட நான் தகுதி இல்லைல்ல. ஓ எஸ், சில சூழ்நிலைகள் அப்படி மனைவிமார்கள் அப்படி வரலாம். மணவாட்டியினுடைய கரை திரை முறுமுறுக்கிறது, விசனம் அடைகிறது, இது வேஸ்ட், நீங்க பண்ணது வேஸ்ட்டுங்க, நீங்க பண்ணது வேஸ்ட், இதை நீங்க இப்படி செஞ்சிருக்க கூடாது, இப்படி நீங்க வாங்கியிருக்க கூடாது, நீங்க இப்படி கொடுத்திருக்க கூடாது, நீங்க இப்படி பண்ணிருக்க கூடாது. எஸ், உள்ளார புகுந்து சில காரியங்களை டைரக்ஷன் கொடுத்து இது வேஸ்ட், அது வேஸ்ட், இது வேஸ்ட். அப்ப நிறைய காரியங்கள் வரும். சும்மா வேஸ்ட் சொல்லிட்டு சம்பாதிக்கிறது நீயே நானா? எங்க அப்பா வீட்டுல இருந்து வந்ததா? நம்பால வீட்டுல இருந்து வந்துச்சா? கொண்டு வந்து நீ ஏதாவது சம்பாதிக்கிறியா? ஓரியா போமா, சும்மா பெருசா பேசிட்டு இருக்க, வேஸ்ட். விசனம் அடையிற தூக்கிட்டு உட்காந்துட்டு இருக்க, மூஞ்ச தூக்கி உட்காந்துட்டு இருக்கு. ஜீசஸ் அப்படிலாம் இல்ல. ஏன்பா விட்டுருங்கய்யா, அவளை விட்டுருங்க, ஃப்ரீ. கரை திரை கொண்ட மனவாட்டி, முறுமுறுக்கிற மனவாட்டி, கடிந்து கொள்ளுகிற மனவாட்டி, மந்த இருதயம் உள்ள மனவாட்டி. இன்னும் எவ்வளவு சொல்லலாம்? ஏப்பா என் ஆத்துமா கலங்குதுப்பா, என் ஆத்துமா கலங்குது. ஒரு மணி நேரம் முழிச்சிருங்க, விழிச்சுக்கிட்டு இருங்க. நான் உங்களை ஜபம் கூட செய்யல சொல்லலப்பா, விழித்திருங்கள், 1 மணி நேரமாவது விழித்திருங்கள் அப்படின்னு. எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க, வந்து பாக்குறாங்க தூங்கிட்டு இருக்காங்க. உங்களை கட்டிட்டு மாரடிக்கிற, எழுந்திரி எல்லாம் போலாம் அப்படி. கொஞ்சம் கூட ஒரு ஈவு இறக்கம், வியாகுலப்படுதுன்னு சொல்றேன், சொல்லிட்டு போறேன், தூங்கிட்டு இருக்க. சலிச்சுக்கல, தலையில அடிச்சுக்கல, குற்ற சுமத்துல, மாம்சம் பலவீனமானது, ஆவி உற்சாகம் உள்ளது. எப்பா நான் எனக்கு சொல்லலப்பா, நானும் சோதிக்கப்படுறேன் பீட்டர், நானும் சோதிக்கப்படுறேன், நீனும் சோதிக்கப்பட போற. என் சோதனைக்கு நான் ஜெபம் பண்ணிட்டேன், தேவன் என்னை பலப்படுத்தினார். நீனும் சோதிக்கப்பட போற. தூங்கிட்டு இருந்தீங்க, நீதான் அதனுடைய காரியங்களை அனுபவிக்க போற. எழுந்திரிக்க போலாம். தூங்கினவர்கள். ஓகே, நெருக்கடி வந்துச்சுன்னு சொன்னோன்னே அதுல ஒரு சீஷன் எதை விட்டுட்டு போயிட்டான்? எதை காணும்? வஸ்திரத்தை விட்டு நிர்வாணமாய் ஓடினான். ஜான் மார்க் தலை திருச்சி ஓடிட்டான். பீட்டர் என்ன பண்ணிட்டா அப்படின்னா, ஐயோ எனக்கு தெரியவே தெரியாது, சத்தியங்க, என்னங்க பெருசா என்ன பேசுறீங்க? அவர் யார்? அவரு ஒருத்தன் மறுதளிக்கிறான், ஒருத்தன் துண்டை காண துணியை காண, எல்லாம் ஓட்டாங்க, எல்லாம் தூங்குறாங்க. கரை திரை கொண்ட மனவாட்டி. இப்படிப்பட்ட மனவாட்டிய அவர் சொல்றாரு பாருங்க, மறந்துடக்கூடாது. மேஜரிங் ஆன், சொல்லுங்க, மேஜரிங் ஆன் மேஜர் திங்ஸ். We should not major on minor things.
நம்மளுடைய காரியம் எல்லாம் அப்படியே பரிசேயர்களை போல இப்படியே வச்சுக்கிட்டு மைனர் திங்ஸ், சோட்டா மேட்டர்ஸ் எல்லாம், பெட்டி திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு பெருசுப்படுத்திக்கிட்டே இருக்காது. மேஜர் திங்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. தட் இஸ், அதான் குமாரனுடைய சாயல். அதுதான் கட்டும், அதான் சபையை கட்டும், அதான் சபையை கட்டும், அதான் சபையை கட்டும். கடந்த நாட்களில் திருச்சபை கட்டப்படலைன்னா, இந்த பட்டணத்தில் கடந்த நாட்களில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் உள்ளான இதயத்திலிருந்து சொல்றேன், கடந்த நாட்களில் கட்டப்படல அப்படின்னா எப்ப கட்டப்படும்? விசேஷித்தவைகளில் கவனம் செலுத்துங்க. நீதி, நியாயம், இரக்கம், விசுவாசம், இவை தேவ அன்பு, இவைகளில் கவனம் செலுத்துங்க. அதான் வெயிட், அதான் விசேஷித்தது, அதான் முக்கியமானது. இப்ப பாப்போம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம். லூக்கா 22 28ஆம் வசனம். இது ஒரு பாரடாக்ஸ், இது ஒரு புதிர் மாதிரி இருக்கும் பாருங்க. இந்த வசனம் புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்து சொன்னதான இந்த வசனம் ரொம்ப ஒரு புதிரா இருக்கும். இந்த புதிருக்கு பின்னால ஒண்ணு இருக்கு பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். எனக்கு நேரிட்ட சோதனைகளில் என்னோடு கூட நிலைத்திருந்தவர்கள் நீங்களேன்ட்டாருங்க. அடிச்சார் பாருங்க. என்ன சொன்னார் சொல்லுங்க? எனக்கு நேரிட்ட சோதனைகளில் என்னோடு கூட நிலைத்திருந்தவர்கள் நீங்களே. இந்த இடத்த புரிஞ்சுக்கிட்டீங்களா எப்படி இருக்குன்னு? இது என்னது? இப்ப நம்ம சொன்னல, இப்ப நம்ம இந்த சொன்ன காரியத்தில் இப்ப நம்ம இதுவரைக்கும் தியானிச்சதுல நிலைச்சு நின்னாங்களா, நிலைச்சு நிக்கலையா சொல்லுங்க? நிலைச்சு என்ன செய்யல, நிலைச்சு நிக்கல. அதான் சொல்றேன், எல்லாம் ஓடி போயிட்டாங்க. என்னை தனியா விட்டு ஓடி போகும் காலம் வரும், என்னை விட்டுட்டு தனியா ஓடி போகும் காலம் வரும். அது வந்திருக்கிறது. இதான் என்னோடு கூட இருக்காரு. எல்லாம் விட்டுட்டு ஓடி போயிட்டீங்க, மறுதளிச்சிட்டீங்க, காட்டி கொடுத்தீங்க, மறுதளிச்சிங்க, ஓடி போயிட்டீங்க, என் கூட இல்ல, ஒரு மணி நேரம் கூட ஜெபம் இல்ல. ஆனா என்ன சொல்றார் சொல்லுங்க? அவன் எனக்கு நேரிட்ட சோதனைகளில் என்னோடு கூட நிலைத்திருந்தவர்கள் நீங்களே. இது எப்படி? இதுக்கு என்ன அர்த்தம்? இதுக்கு என்ன அர்த்தம்? அருமையானவர்களே, இதுதான் குமாரனுடைய சாயல். அவர் எதை சொல்றாருங்கிறத சொல்றேன். எனக்கு நேரிட்ட அப்படின்னா ஜீசஸ் இந்த மனவாட்டியினுடைய கரை திரைகள், அவருடைய பலவீனங்கள், அவருடைய குறைகள், இதெல்லாம் கவனிக்கவே கிடையாது. இதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. இதெல்லாம் அப்படியே பைபாஸ் பண்ணிட்டார், அப்படியே காணாத போல. இதெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது. இது மேட்ரே இல்ல. பரிசுத்த ஆவியானவர், நான் போவேன், பரிசுத்த ஆவியானவர் வருவார், இதெல்லாம் சரியாயிடும். அப்ப அவர் எதை பார்த்தார் அப்படின்னா, பீட்டர், ஆண்ட்ரூ, ஃபாலோ மீ. அப்படியே பீட்டர் வந்தார், என் பின்னால வா. அப்படியே போட்டை விட்டார். மேஜர், ஜேம்ஸ், யோவான், என்னை பின்பற்றுங்க. அப்படியே தகப்பனுடைய போட்டை விட்டு எல்லாத்தையும் விட்டு, டாடி நான் இவரோட போறேன். மேத்யூ, ரிசைன், உன் வேலையை ரிசைன் பண்ணிடு. ரிசைன் பண்ணிட்டு அப்படியே விட்டு. மேஜர், நான் சொன்னேன், என்ன அப்படியே நான் ஃபாலோ பண்ணி வந்துட்டாங்க. பெருசா பார்த்தா இருப்பாரு. தூங்குனது பாவம், மாம்ச பலவீனம். பயந்துட்டு ஓடுனது இல்லைன்னு சொன்னது பயத்துல. ஆனா அவன் ஸ்டெடியா இருக்கிறப்ப ஒரு முடிவு எடுத்தான்ல, எனக்காக ஒரு முடிவு எடுத்தான்ல, உன்னை இழந்தான்ல, ஜாதி ஜனத்தை விட்டான்ல, வேலையை விட்டான்ல, தொழிலை விட்டான்ல, என்னை நம்பி வந்துட்டான்ல. பிரைஸ் தி லார்ட். மேஜர், விசேஷித்தது, கனமானது. என்ன அப்படியே வந்தாங்களே, 3.5 வருஷம் என்னோடு கூட ஒட்டிக்கிட்டே இருந்தாங்களே. இவன் பிசாசு பிடிச்சவன், பிசாசு பிடிச்சவன், பிசாசு பிடிச்சவன். அதாவது உங்களுக்கு புரியலன்னா, இயேசுனுடைய நாட்கள்ல எப்படி இருந்ததுன்னு உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு நீங்க இப்படி கற்பனை பண்ணினா இயேசுனுடைய நாட்கள் எப்படின்னு. இது புல்பிட்ல இருக்கிறதுனால நான் பேர் சொல்லவில்லை. சில சன்னியாசிகளா இந்த நாட்கள்ல இந்தியாவுல சில சன்னியாசிகள், சிலர் அப்படியே கண்மூடித்தனமா அப்படியே பின்பற்றுகிறவர்கள். கடந்த நாட்கள் எல்லாம் எவ்வளவு யூடியூப்ல எல்லாம் போட்டு அவங்களெல்லாம் கேடாய் அவர்கள் எல்லாம் காரியங்களை கண்மூடித்தனமா அவர்களை பின்பற்றினவர்கள். அப்ப நம்ம இதெல்லாம் பாக்குறப்ப எப்படா இவங்க எல்லாம் வந்து இவங்க அப்படியே ஃபாலோ பண்றாங்க,
எப்படி வெளிநாட்டுல இருந்து வந்து இவங்களை அப்படியே கண்மூடித்தனமா ஃபாலோ பண்றாங்க? இவ்வளவு பெரியதான ஐஸ்வர்யவான்கள், இப்படி படிச்சவங்க படிக்காதவங்க இப்படி எல்லாருமே இவங்களை ஃபாலோ பண்றாங்க. என்ன கண்மூடித்தனமா அவரை ஃபாலோ பண்ற நாம எப்படி சொல்றோமோ, 2000 வருஷத்துக்கு முன்னால இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினவர்களுக்கு இப்படிதான் கதி. ஏய் ஐயோ ஏன் கேக்குறீங்க? இந்த நல்ல ஒரு ஆபீசருங்க, நல்ல சம்பளம் வாங்கிட்டு இருந்தா, இன்கம் டாக்ஸ் சுங்கத்துறையில உட்காந்து கஸ்டம்ஸ்ல உட்காந்து இருந்தா, வேலை ரிசைன் பண்ணிட்டு அந்த ஆளோட என்ன செஞ்சுட்டான், அப்படியே போயிட்டாயா. அப்புறம் அவங்க ஐயோ ஐயோ என்ன சொல்றது, புத்தி இல்லாம வேலை அப்படியே டேடியை விட்டுட்டு வேலைகள் எல்லாம் விட்டுட்டு போட்டை விட்டு அப்படியே இந்த ஆளுக்கு பின்னால் அப்படியே போயிட்டாங்கயா. அப்புறம் அவங்களும் அது ஒரு கூட்டம் அப்படியே அலையுது. நசரேனா இயேசுன்னு சொல்லிட்டு அது ஒரு கல்ட்டு. அந்த ஆளை பின்பற்றிக்கிட்டு அப்படியே அந்த பைத்தியக்காரனை அந்த பிசாசு பிடிச்ச உடனே அந்த வஞ்சிக்கிறவனை பிடிச்சிட்டு எல்லாம் ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காங்க. ஐயோ ஐயோ, இப்ப புரியுதா? இயேசுனுடைய நாட்கள்ல அப்படி இயேசுன்னு பேர் சொன்னா புறம்பாக்கிடுவாங்க. இயேசுன்னு பேர் சொன்னா புறம்பாக்கிடுவாங்க. இவ்வளவுத்திலும் மத்தியிலும் யாரோட கூட இருந்தாங்க சொல்லுங்க? எத்தனை வருஷமா? 3 வருஷம். இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்ப இந்த வார்த்தையை பார்ப்போம். 28, எனக்கு நேரிட்ட சோதனைகளில் என்னோடு கூட நிலைத்திருந்தவர்கள் என்னது? நீங்களே. அப்ப எதை பார்த்தார்? அவருடைய மைனரை பார்த்தாரா, மேஜரை பார்த்தாரா? சவுண்டா? மேஜர். ஒவ்வொருத்தருடைய மேஜரை பார்க்க பழகும். ஐக்கியம் வளரும். குடும்பத்துல மேஜர், உங்களுடைய மனைவிமார்கள்ட்ட உள்ள மேஜர்லாம் கண்டுபிடிங்க. உங்களுடைய புருஷன் உள்ள மேஜர் திங்ஸ் கண்டுபிடிங்க. டியர் சிஸ்டர்ஸ், உங்களுடைய புருஷன் உள்ள மேஜர் திங்ஸ், மேன்மையானவைகள், விசேஷித்தவைகளை, கனமானவைகளை, வெயிட்டானவைகளை உங்களுடைய புருஷன் இடத்துல கண்டுபிடிங்க. உங்களுடைய பிள்ளை இடத்துல கண்டுபிடிங்க. இந்த சத்தியம் வாழ்க்கையில என்னைக்கு எனக்கு கிடைச்சதோ, என்னுடைய மனைவியின் மேல இருந்ததான அந்த கான்செப்டே, அந்த பெர்ஸ்பெக்டிவே மாறி போச்சு. இதை என் பிள்ளைகளுக்கு போதிச்சு கொடுத்துருக்கேன். உள்ளார மனைவியை கொண்டு வரும்பொழுது, ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கணும். மேஜர் அவருடைய தீர்மானம், வேலைக்கு போகணும், டீச்சரா போகணும். ஹவுஸ் ஒய்ஃப் ஓகே, ஹவுஸ் ஒய்ஃபா இருக்க மேஜர். அதுதான் நான் பார்க்கணும். அந்த மேஜரா எடுத்த தீர்மானத்தின் விளைவு என் பிள்ளைகள் இன்னைக்கு சேஃப்டி. ஒரு ஒரு டெலிவரி, 2வது பையனுடைய டெலிவரி 4வது மாசம் 5வது மாசத்திலிருந்தே கற்பப்பை கீழே இறங்கிடுச்சு. ப்ளீடிங், ரத்தம் சொட்டுதல், ப்ளீடிங். 6வது மாசம் டெலிவரியா? டாக்டர்ஸ் கேட்டா, டாக்டர்ஸ் நீங்க இது முட்டாள்தனமா பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க முட்டாள்தனம் பண்றீங்க. அந்த ஊர்ல இருந்த, அந்த நாட்கள்ல திருக்காட்டுப்பள்ளியில இருந்ததான இன்னொரு டாக்டர் 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் டாக்டர். அவங்களும் நாங்களும் ஒரே ஏஜ். நாங்களும் அவங்களும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்போம். See, this is foolishness, please. அந்த டாக்டர் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கிறதுனால இல்ல, அபார்ஷன், நோ அபார்ஷன். தேவன் விடமாட்டார். மரணமே சம்பவித்தாலும் நோ அபார்ஷன். ஓகே, பை காட்ஸ் கிரேஸ். சுகமான ஒரு பிரசவம். டெலிவரி எவ்வளவு அப்படின்னா 50 ரூபா செலவு. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஜிஹெச்ல 50 ரூபா. அவன் கேட்கல, பொட்டி, உங்களுக்கு காணிக்க பொட்டி மாதிரி ஒரு பொட்டி இருக்கும், அதுல பொட்டியில 50 ரூபா போட்டு வந்துடலாம், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நார்மல் டெலிவரி. மேஜர் கீழ்ப்படிந்தாலே. இப்ப மகிமையான இந்த சுவிசேஷத்தை நம்ம கேட்டிருக்கோம். நோ கடன். அது என் கையில மாத்திரம் இல்ல, உன் கையில இருக்கு. ஜாக்கிரதை. கடன்படாத ஒரு வாழ்க்கை. எஸ், ஓகே. நான் நெய்யில தான் தாளிப்பேன், நான் நெய்யில தான் கால் கழுவேன். வேக போச்சு, அவ்வளவுதான். நான் நெய்யில தாளிப்பேன்னா நான் நெய்யில தான் கால் கழுவேன்.
நான் நெய்யில தான் கால் கழுவேன், நான் நெய்யில தான் கை கழுவேன், எல்லாம் நெய் தான். இது என்னது? வனஸ்பதி. நோ டால்டா, நோ டால்டா. வாட் இஸ் திஸ் டால்டா? நாக்கு அப்படியே அறுத்துக்கிட்டே இருக்கிறதுக்கா? பியூர் கே, பியூர் கே. போயிருக்க வேண்டியதான். வேண்டாம்ப்பா. ஓகே ஓகே ஓகே. மேஜர் மேஜர். எப்பா வேலையை ரிசைன் பண்ண போறேன். வேலையை ரிசைன் பண்ண போறீங்களா? வேலை டிசைன் பண்றீங்களா? ஓகே. இப்ப நான் ஊரையும் காலி பண்ண போறேன். ஊட்ட காலி பண்ணிட்டா என்னோடு கூட திரியணும். என்ன செய்யணும்? நான் போற இடத்துக்குலாம் திரியணும். என்னடா திரியிறேன்னு சொல்றீங்களா? சரி, 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம். சிலர்லாம் தெரிய மாட்டாங்க, அத்தானோட தெரிய வேண்டும். ஓகே, 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஒரு சிஸ்டர் வாசிங்க பாப்போம். சிஸ்டர் தான் வாசிக்கணும். கர்த்தருடைய சகோதரர் யாக்கோபா இருக்கலாம், கேபா பேதுரு செய்கிறது போல. சூப்பர். ஐ லைக் திஸ் வேர்ட். ஐ லைக் திஸ் வேர்ட். என்ன வேர்ட் சொல்லுங்க பாப்போம்? திரிய. சூப்பர் வார்த்தைங்க, சூப்பர். என்ன வார்த்தை சொல்லுங்க பாப்போம்? அந்த காலத்து வார்த்தை. இப்ப எல்லாம் இந்த திரின்னு சொன்ன சில பேர் கோவந்துரும். டீசென்டா பேசுங்க. டீசென்சி, டீசென்சி இல்லாம பேசுறீங்க. டீசென்சி எப்ப நான் பைபிள் அது இருக்கும், பைபிள் இருக்கும். டீசென்டா பேசுங்க. மனைவியாகி ஒரு சகோதரி கூட்டிக் கொண்டு திரிய பால் ஒண்ணு சொல்றாரு. அவங்க எல்லாம் அப்படி அழைச்சிட்டு போற மாதிரி எங்களுக்கு இல்லையான்னு அதெல்லாம் விட்டுரும். இப்ப கேபா, யாக்கோபு, அப்போஸ்தலர்கள், ஆபிரகாம் இவர்கள் எல்லாம் என்ன செஞ்சார்கள்? கூட்டிக் கொண்டு என்ன செய்தார்கள்? திரிந்தார்கள். போற இடத்துக்கெல்லாம் போகணும். எப்படி கேட்டக்கூடாதுன்னா, நீ ஊர் ஊராய் அழைச்சிட்டு திரிங்க. என்ன ஊர் ஊராய் அழைச்சிட்டு திரிங்க. அப்ப மேஜர் இல்லாம மைனர் இருக்கான்னு கேட்டா, எஸ், எக்கச்சக்கமார் எக்கச்சக்கமார். மைனர் என்னிடத்துல இருக்கா? மைனர் குறைவுகள் பலவீனங்கள் என்னிடத்துல இருக்கா? என்கிட்ட இருக்கு. மனைவிட்ட இருக்கா? மனைவிட்ட இருக்கு. பிள்ளைகள்கிட்ட இருக்கா? பிள்ளைகள்கிட்ட இருக்கு. பிள்ளைகளும் நவ் அண்ட் தென் நானும் பிள்ளைகள், நானும் மனைவியும் பிள்ளைகள்கிட்ட சில விஷயங்கள் எல்லாம் நினைவு கூர்ந்து அவங்களை என்கரேஜ் பண்றது உண்டு. என்கரேஜ் பண்ணுங்க. அவருடைய இப்ப அந்த நாட்கள் எல்லாம் ஒண்ணு வேணான்னு சொன்னோம், அதை அப்படியே ஏத்துக்கிட்டீங்கப்பா. படிக்க வைக்க முடியல, இன்ஜினியரிங்லாம் படிக்க வைக்க முடியல, டிகிரி தான் அப்படின்னு சொன்னேன், ஏத்துக்கிட்டீங்க. God bless you. அதற்காக நான் ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்றேன். உன்னுடைய கீழ்ப்படிதலுக்காக. யுவர் மேஜர். வேண்டாப்பா, இது வேண்டாம், இந்த காரியம் வேண்டாம், இங்க போக வேண்டாம், இப்படி செய்ய வேண்டாம், இப்படி செய்ய வேண்டாம் நான் சொன்னதுக்கெல்லாம் நீங்க என்ன செஞ்சீங்க? கீழ்ப்படிந்தீங்க. நீங்க கிறிஸ்துக்குள்ளாக நீங்க இருக்கிறதுனாலதான், நீங்க விசுவாசத்துக்குள் இருக்கிறதுனாலதான் நான் நிக்க முடியுது. உங்களுக்காக நான் நன்றி சொல்றேன். உங்களுடைய கீழ்ப்படுதலை நினைத்து நான் ஸ்தோத்திரிக்கிறேன். தேவனுக்கு நான் நன்றி செலுத்துறேன். என்கரேஜ் பண்ணுங்க பிள்ளைகளை, என்கரேஜ் பண்ணுங்க. அவருடைய நிறைவுகளை, அவருடைய மேஜரா இருக்கிறவைகளை, விசேஷித்தவைகளை போற்றுங்க, அப்ரிஷியேட் பண்ணுங்க, நன்றி சொல்லுங்க, நினைப்பூட்டுங்க. இதுல எல்லாம் நாம் ரொம்ப குறைவுள்ளவர்கள். காரணம் என்னன்னா, மேஜரை விட்டுட்டு எது நம்ம மண்டையில ஏறி கிடக்குன்னா, ஐயோ ஒருத்தலாம் வெந்தயம் ஏறி கிடக்கு. ஒருத்தலாமும் வெந்தயமும் மறுக்குழுந்தும் மண்டையில சீரகம்லாம் ஏறி போச்சு. சின்ன 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 மேட்டர்ஸ் எல்லாம் மண்டையில ஏறி கிடக்கு. அதனால மேஜரா இருக்கிறது கண்ணுக்கு தெரியல. நம் கண்கள் திறக்கப்படணும். புருஷர்கள்ட்ட உள்ள மேன்மையானவைகளை போற்றுங்க, நன்றி செலுத்துங்க. குமாரனுடைய சாயலுக்கு திரும்புங்க. குமாரன் பாருங்க, கரை திரை உண்டான மணவாட்டியை அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா, கத்தி கூப்பாடு போட்டு தலையில அடிச்சுக்கிட்டுலாம் கழுவுல. அப்படிப்பட்டவர்களோட அவரோட அப்ரிஷியேட் பண்ணி என்னோடு கூட நிலைச்சு நின்றவங்க நீங்க தான்.
அவருடைய கால்களை கழுவி அன்பு கூர்ந்து முடிவு பரியந்தம் அவரிடத்தில் அன்பா இருந்தார். பிரைஸ் தி லார்ட். இதான் ஒரு புருஷனுடைய சாயல், இதான் ஒரு திருச்சபையினுடைய சாயல், இதான் பெற்றோருடைய சாயல் பிள்ளைகளிடத்துல. கடைசியா இந்த வார்த்தையை சொல்லி முடிப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் இது சர்ச் லைஃபுக்கு, சர்ச்சுக்கு வருவோம். சர்ச்சில் நம்மளுடைய ஃபேமிலி லைஃபா இருக்கட்டும், அல்லது குமாரனுடைய சாயல் அல்லது பிதாவினுடைய சாயல் நம்மளுடைய குடும்பத்தில் எப்படி அப்படிங்கிற ரோமருக்கு எழுதின நிருபம் 14ஆம் அதிகாரம். அந்த நாட்கள்ல முதல் கிறிஸ்தவர்களுக்குள்ளாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ரோமாபுரியில் வாழ்ந்த கிறிஸ்தவர்களுக்குள்ளார சில குழப்பங்கள். எது மேஜர் எது மைனர் தெரியல, கண்டுபிடிக்க தெரியல, போட்டு குழப்பம். எதெல்லாம் அவர்களுக்கு குழப்பம் ஆயிடுச்சு அப்படின்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் குற்றப்படுத்துறது. 1ஆம் வசனத்தில் விசுவாசத்தில் பலம் உள்ளவன் விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவனை குற்றப்படுத்துறது, ஒருத்தர் இன்னொருத்தனை நியாயந்திருக்கிறது. எங்க 10ஆம் வசனத்துல நீ உன் சகோதரனை குற்றவாளின்னு தீர்க்கிறது என்ன, உன் சகோதரனை நீ அற்பமாய் எண்ணுகிறது என்ன. ஒருத்தன் அற்பமா என்றது, ஒருத்தன் குற்றவாளின்னு தீர்க்கிறது, ஒருத்தனை நியாயம் தீர்க்கிறது. எதை வச்சு நியாயம் தீர்க்கிறாங்க, எதை வச்சு அற்பமா என்றாங்க அப்படின்னா, எல்லாம் ஒண்ணுக்கும் உதவாத காரியம். என்ன அப்படின்னா, அவன் மரக்கறி புசிக்கிறான். ஏங்க கிறிஸ்துவுக்குள்ள வந்தாச்சு இல்லைங்க, அப்புறம் இதை சாப்பிட்டா என்னங்க அதை சாப்பிட்டா என்னங்க. கிறிஸ்துவுக்குள்ளன்னு வந்தாச்சு, அப்புறம் என்ன நான் இதுதான் சாப்பிடுவேன் அதை சாப்பிட மாட்டேன். சில பேர் அது அப்படியே சொல்றேன், பிராக்டிகலா சொல்றேன். நம்ம சர்ச்சில இருந்து சில பேர் வருவாங்க, சில சமூகத்திலிருந்து வருவாங்க. அந்த பேர் சொல்ல, அந்த காஸ்ட் பேர்லாம் நான் சொல்ல விரும்பல. சில சமூகத்துல சில கம்யூனிட்டில இருந்து உள்ளார வருவாங்க. அவர்கள் சில இதெல்லாம் சாப்பிட்டு பழக்கம் கிடையாது, என்பி மற்ற காரியங்கள்லாம் சாப்பிட்டு பழக்கம் இல்லை. சில சபையில ஏதாவது இன்னைக்கு ஒரு வருது ஒரு குஸ்கா முட்டை அப்படின்னு வச்சுட்டான், குஸ்கா முட்டை வச்சுட்டான்னு, இந்த முட்டை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை எடுத்துட்டு அப்படியே எடுத்துட்டு வந்து தட்டுல உட்காருவாங்க. ஒரு 4 சிஸ்டர்ஸ் கூட உட்காந்துட்டு இருப்பாங்க. எல்லார் தட்டுலயும் முட்டை கிரேவி இருக்கும், இவன் முட்டை இருக்காது. ஏப்பா முட்டை அப்படின்னா, இல்ல நான் வேண்டான்ட்டேன் அப்படின்னு. இது என்ன அது, ஏன் வேண்டான்ட்டு? இல்ல நான் சாப்பிட்டேன். அதெல்லாம் அப்படி சொல்லக்கூடாது. நீ கிறிஸ்துக்குள்ள நீ ரட்சிக்கப்பட்டியா இல்லையா நீ சொல்லுமா, நீ ரட்சிக்கப்பட்டியா இல்லையா சொல்லு. முதல்ல நீ சொல்லணும், ரட்சிக்கப்பட்டியா இல்லையா. ரட்சிக்கப்பட்டதே, அப்புறம் ரட்சிக்கப்பட்டீங்கன்னா அப்ப முட்டை திக்கணும். நீங்க 2000 வருஷத்துக்கு போறீங்க, நம்ம சபையில சொல்றேன், கிவ் ஃப்ரீடம், சுயாதீனம் கொடுங்க. அவன் முட்டை திங்கிறான் திங்கல, அதான் மேட்டர், அது சோட்டா மேட்டர், பெட்டி திங். அதை போய் நோண்டிக்கிட்டு இதான் ஏதோ ரோமர் 14 பால் பிடிச்சிட்டார். ரோமாபுரி கிறிஸ்தவர்கள் இதெல்லாம் பிரச்சனை ஆயிடுச்சு. ஒருத்தன் ஓய்வு நாள ஒருத்தன் அனுசரிக்கிறான், ஒருத்தன் ஓய்வு நாள அனுசரிக்க மாட்டேங்கிறான். ஒருத்தருக்கு ஒருத்தர் இங்க ஒருவன் ஒரு நாளை விசேஷித்துக் கொள்கிறான், ஒருவன் ஒரு நாளை. அவன் எங்க இருந்து வந்திருக்கிறான், அவன் யூதன்ல இருந்து வந்துட்டான். அவனுக்கு யூதன், நேற்றைய தினம் வரைக்கும் அவன் ஒரு யூதன், இன்னைக்கு அவன் கிறிஸ்தவன், அவன் எபிரேய கிறிஸ்தவன். நேற்றைய தினம் வரைக்கும் அவன் யூதன், ஓய்வு நாளை அனுசரித்தவன். இன்னைக்கு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து சபையில உட்காந்துட்டான். அவனுக்கு ஞாயிற்றுக்கிழமை, அவனுக்கு இந்த சாபத் டே அப்படிங்கிறது அவனுக்கு முக்கியமா இருக்கு. அவன் அப்படியே அனுசரிச்சுட்டு வந்துட்டான். என்னது, நீ கிறிஸ்துக்குள்ள ஞானஸ்தானம் எடுத்த என்னன்னு ஓய்வு நாளை அனுசரிச்சு அவனை போய் டார்ச்சர் பண்றது. பால் சொல்றாரு, உன் விசுவாசம் இருந்தா யாரோட வச்சுக்க, உன்னோட வச்சுக்க மேன். நீ முட்டை தான் தின்னு, நீ பன்றிக்கறி தான் சாப்பிடு, நீனு பாம்பு கறி கூட தின்னு, நீ பாம்பு கறி தின்னு, நீ பன்றிக்கறி தின்னு, நீ மாட்டுக்கறி தின்னு, நீ என்ன தின்னு. அவனை போய் நீ என்ன செய்யாத, விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவனை அவனை போய் குற்றப்படுத்தாத. கிவ் ஃப்ரீடம். இதெல்லாம் மேட்ரே கிடையாது. ஒரு நாளை விசேஷத்துக் கொள்றதோ, ஒருத்தன் பர்த்டே கொண்டாடுறான், சில பேர்லாம் பர்த்டே கொண்டாடுச்சு. இது என்ன பர்த்டே, நான் எல்லாம் பர்த்டே எல்லாம் கொண்டாடுறது இல்லை தெரியுமா. இது என்னது, இதெல்லாம் பர்த்டே, இதெல்லாம் ரொம்ப அதெல்லாம் நம்மெல்லாம் அதெல்லாம். உனக்கு விசுவாசம் என்ன வச்சுக்க, உன்னோட வச்சுக்க. போய் ஒரு வீட்டுக்கு கூப்பிடுறாங்களா, பிரதர் வாங்க பிரதர்ன்னு சொன்னா போ, இஷ்டம் இருந்தா போ, இல்லைன்னா போவாத. கேக் கொடுத்தாங்கன்னா தின்னு,
பிரியாணி போட்டா சாப்பிடு. அப்ப இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா 17 தேவனுடைய ராஜ்யம் முட்டையிலையும் மீன்லயும் கறியிலையும் இல்ல, திங்கிறதுலயும் திங்காதலையும் தேவனுடைய ராஜ்யம் இல்ல. பாருங்க 17 தேவனுடைய ராஜ்யம் புசிப்புலையும் குடிப்புலையும் இல்லப்பா. எது விசேஷித்தது அப்படின்னா அவர் சொல்லிட்டார் பாருங்க. அப்ப நீதி, சமாதானம், பரிசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷம். இது கிடையாது. ஒரு நாள் விசேஷத்து கொடுறது கிடையாது. நகையை கழட்டுறது கிடையாது. ஒரு வீட்டுல டிவி வச்சுக்குவாங்க, ஒரு வீட்டுல டிவி வச்சுக்க மாட்டாங்க. ஒருத்தர் நகை போட்டுக்குவாங்க, ஒருத்தர் நகை போட்டுக்க மாட்டாங்க. உன் விசுவாசம் உன்னோட வச்சுக்க. இதெல்லாம் பெட்டி திங்ஸ். இதெல்லாம் பெட்டி திங்ஸ். இதெல்லாம் மேஜர் கிடையாதுங்க. இதெல்லாம் மேஜர் கிடையாது. கிவ் ஃப்ரீடம், சுதந்திரம் இருக்கணும். நகை போட்டுக்கிறாங்களா, போட்டுக்கிட்டோம். நகை போட்டுக்கிறாங்களா, நகை போடலையா, தட்ஸ் நாட் தி மேட்டர். நகை போட்டிருந்தா உடனே பெரிய விசுவாசம், அதெல்லாம் கிடையாது. தேவனுடைய ராஜ்யம் அதுல கிடையாது. புசிப்புல இல்ல, குடிப்புல இல்ல, டிவி வச்சுக்கிறோமா வச்சுக்கலையாங்கிறது காரியம் கிடையாது. பர்த்டே கொண்டாடுறோமாங்கிறது இல்ல, நகை போட்டுக்கிறோமா அதுல எல்லாம் தேவனுடைய ராஜ்யம் இல்ல. தேவனுடைய ராஜ்யம் நீதி, சமாதானம், பரிசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷம். நீதி. பணத்தை உண்மையா இருக்கியா மேன்? பணத்துல உண்மை, நாம் கொடுக்கிற காசு பணம் போக்குவரத்து இல்ல, நீதியா இருக்கா? சம்பாதிக்கிறது நீதியா இருக்கா? உண்மை உள்ளவர்களா இருக்கிறோமா? வாங்கின கடனை திரும்ப எடுக்கிறோமா? ஒருத்தவங்களை காயப்படுத்திட்டோம் அப்படின்னா மன்னிப்பு கேட்கிறோமா? சமாதானத்தை நாடுறோமா? அதுதான் தேவனுடைய ராஜ்யத்தில். அடுத்த வார்த்தை போட்டிருக்கு, கிறிஸ்துவுக்குள் ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரிய. இவைகளிலே இந்த 4 கிழமை மட்டன் பிரியாணி வெஜிடேரியன் நோ இதுல இல்ல. நீதி, சமாதானம், பரிசுத்தாவினால் உண்டாகும். இதுல யார் யாரெல்லாம் ஊழியம் செய்கிறார்களோ அவர்கள் தேவனுக்கு பிரியர்கள், மனுஷரால் என்ன செய்யப்பட்டவர்கள், அங்கீகரிக்கப்பட்டவர்கள். ஆமென். சோ நல்ல ஒரு ஆவியான ஒரு திருவுளம் பெற்றிருக்காருன்னு விசுவாசம். டேக் இட். பவுல் அப்போஸ்தலனுடையது அதான், குமாரனுடைய சாயல் அதான், பிதாவுனுடைய சாயல் இதுதான். சோ சிலதெல்லாம் சின்ன கடந்து போயிடுங்க. நியாயம் இருக்காதீங்க, கண்டம் பண்ணாதீங்க. எவ்வளவு பலவீனங்கள் இருக்கும். எதெல்லாம் மேன்மையா இருக்கோ அதை பார்த்து நீங்க அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வச்சுங்க, அதை எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், உங்க குடும்பமா இருக்கும், குடும்பம் கட்டப்படும். என் பிள்ளைகளுக்கு நான் போதிச்சு கொடுத்துருக்கேன். நம் ஜெபம் பண்ணுவோம்.